செல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்கள். இதே போல் ஒரு நாள் இல்லையா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள் எப்படி விடிந்தது என்றால், அதிகாலையில் இருட்டோட அப்படி தான் எல்லா சுவிசேஷங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். ரொம்ப அதிகாலையிலேயே விடிந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் மகதலேனா மரியாள் முதல்ல அவங்க புறட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்று நம்பாததுனால அவங்க எல்லாமே ரொம்ப துக்கத்தோட கனத்த இதயத்தோடு தான் புறட்டு போகிறாங்க. அப்போ அவங்க எதை பார்க்க போகிறோம்னு நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு இறந்து போன இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, ஒரு சடலத்தை அப்படி பார்க்க வேண்டும் என்று தான் அவங்க போகிறாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்போ உலக பிரகாரமாக ஒரு தலைவர் வராருன்னா பெரிய கட் அவுட் வைக்கிறோம், தோரணங்கள் அதெல்லாம் கட்டி எல்லாம் வரவேற்கிறாங்க இல்லையா. போய் வரிசையாக 2 பக்கத்தையும் காத்து கிடக்கிறாங்க மக்களெல்லாம். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுவார் என்று விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக அந்த பெரிய கல்லுக்கு முன்னாடி படுத்து கிடந்திருப்பாங்க. நைட்டோட நைட்டாக போய் படுத்து கிடந்திருப்பாங்க இல்லையா. ஏன்னா எப்போ ஆண்டவர் வருவார், அவரை யார் முதல்ல பார்க்குறது அப்படின்ற போட்டி மனப்பான்மை கூட இருந்திருக்கும். நிறைய பேர் மக்கள்லாம் விசுவாசித்திருந்தார்கள்னா இந்த குருத்தோலை மாதிரி அதெல்லாம் நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. கழுத குதிரை எதில் ஆண்டவர் ஏறி வருவார் அப்படிலாம் கொண்டு நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. அப்படியாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு யாருமே இல்லை. ஆனாலும் கூட மனிதர்கள் என்ன நினைத்தாலும் சரி, அவங்க காத்து கிடந்தாலும் காத்து இருக்காவிட்டாலும் முன்கூர்த்தபடியே ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எனவே நமது விசுவாசமானது கல்லறையின் அடிப்படையில் அல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமது நம்பிக்கையின் ஆதாரம். வாருங்க, நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த திருநாள் செய்தியை கேட்பதற்காக நமக்கு சொல்லுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். நம்ம அவரை சந்திப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும், நேயர்களுக்கும் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்னையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த திருநாள் அப்படின்னு நம்ம சொன்னாவே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது மகதலேனா மரியாள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு பெண் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் வர்றதுக்கு முன்னாடி நைட்லாம் தூங்கினாங்களோ தூங்கி இருந்திருக்க மாட்டாங்களோ, எப்பொழுது ஆண்டவரை பார்ப்போம் அவங்க போய் அந்த வாசனை திரவியத்தெல்லாம் போட்டுட்டு வருவோம் அப்படின்றக்காக வேண்டி அவங்க கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க ஏசாமி இல்லை, கல்லறை காலியாக தான் கிடக்குது. அப்போ தூதர்கள் சொல்கிறாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார், அப்படி இங்கே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காணோம் அப்படின்ன உடனே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன்ட்ட சொல்கிறாங்க, எங்கேயே எடுத்துகிட்டு போனாங்களோ தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஏசாமி பின்னாடி நிற்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோட்டக்காரன் நினச்சிட்டு அவரை ஏசாமி சடலத்தை எடுத்துகிட்டு போனவங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியல, நீங்கள் எடுத்துக்கனா சொல்லுங்கள், எந்த இடத்துல வச்சவங்களோ நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அதை ரொம்ப எவ்வளோ ஒரு அன்பின் ஒரு ஆழத்தை காமிக்குது பாருங்களேன். ஒரு சாதாரணமாக தூக்குறதே கஷ்டமான காரியம். அதுவும் ஒரு உயிரற்ற ஒரு சடலத்தை நார்மலாகவே எத்தனை பேர் சேர்ந்து தூக்குவாங்க. அப்போ ஒரு பெண் தான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறப்ப அந்த ஒரு அன்பின் ஆழத்தை காண்பிக்குது இல்லையா. நிச்சயமா நிச்சயமா சார். அதாவது உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசினது போலவே இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் இது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:4 நம்ம படிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அவருடைய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கோ எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். அதான் ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலருடைய அந்த விசுவாச பிரமாணம்னே நம்ம சொல்லலாம், அறிக்கைன்னே சொல்லலாம், விசுவாச அறிக்கை அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் தான் எல்லாமே. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நம்ம நம்முடைய நம்பிக்கை ஆழ்த்தரமாக சொல்றதுக்குமே ஒரு செத்துப்போன ஒருத்தரை பற்றி நம்ம பேச முடியாது. கடவுள் நம்ம கும்பிடுறதும் அர்த்தமும் இல்லையே. நிச்சயமா. அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல், முதல்ல மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் அதுக்கான வரலாற்று நிகழ்வை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் இயேசு ஒரு வரலாற்று நாயகர் அப்படிங்கிறதையும், அவர் வரலாற்றின்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆணித்தரமான ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி அன்னைக்கே நம்ம அதை குறித்தான விவரங்களை நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். அது ரொம்ப முக்கியமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் அப்படிங்கிறது முதல் நிகழ்ச்சியாக இருக்குது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய சங்கதிகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்னது போல்
ஒரு பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதலேனா மரியாளுடைய அந்த சாட்சி. பொதுவாக இது வந்து சில அறிஞர்களோ வேதத்துக்கு விரோதமான பண்டிதர்களாக இருக்கக்கூடியவங்க சிலரும் வைக்கக்கூடிய இது என்னென்னா, இது உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதை மறுக்கக்கூடிய அறிஞர்கள் வைக்கிற மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் ஆதாரபூர்வமானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது யூதர்களுடைய அல்லது சீஷர்களுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாக இருந்த யூதர்களுடைய ஒரு கட்டுக்கதையாக இருக்கணும் அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்ணை அதுக்கு சாட்சியாக வச்சுருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தா, ஏன்னா பெண்களுடைய நிலை அன்றைக்கி நமக்கு நல்லாவே தெரியும். பெண்களுடைய சாட்சி ஒரு பெரிய ஆத்தன்டிக்கான சாட்சியெல்லாம் கிடையாது. அன்றைக்கும் சரி, அது எல்லா காலத்துலேயுமே பெண்களை வந்து ஒரு 2ஆம் தரத்தில் தான் வைத்திருந்த ஒரு காலகட்டம். அதுவும் பழைய காலத்தில்னு கேட்கவே வேண்டாம். எந்த விசுவாசத்தை தங்களுடைய அடிப்படை விசுவாசமாக வைத்திருந்தார்களோ இயேசுடைய சீஷர்கள், அந்த விசுவாசத்திற்கு ஆதாரம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மணி. ஃபஸ்ட்டு எவிடன்ஸே வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ இதுவே வந்து உயிர்த்தெழுதலுக்கான, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கான ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு இது சாட்சின்னு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட கதையாக இருந்தால், முதல்ல ஒரு விஷயம், ஒரு கட்டமைக்கப்படுறோம் ஒரு கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கி ஒரு கதையை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா, யார் ரொம்ப ஆத்தன்டிக்கான பர்சனோ அவங்க பார்த்ததை தான் எழுதுவோம். பேதுரு பார்த்தாருன்னு எழுதியிருப்போம், இல்லை யோவான் பார்த்தாரு, அவரு போய் உட்காந்துருந்தாரு, பார்த்தாரு, கண்டுபிடிச்சாரு, இப்படி எழுதியிருப்போம். அப்படி எழுதப்படலை. வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்கள், ஒரு பெண்மணி தான் அதை முதலாவது போய் அறிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சாட்சி. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய திறந்த கல்லறை. இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவோட திறந்திருக்கிறதான கல்லறை. ஆசாரியர்களாகட்டும் இல்லை ரோம அந்த அதிகாரிகளாகட்டும், அவங்க நினச்சிருந்தா ஏதாவது ஒரு பணத்தை கொண்டு வந்து இல்லை இயேசுவோட பணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களே மறுக்க முடியாமல் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கட்டுக்கதையாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, களவாண்டுட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவே மிகப்பெரிய ஆதாரம். இன்னைக்கு திறந்திருக்கிற கல்லறை அப்படிங்கிறது, இயேசுடைய கல்லறை திறந்திருக்கிறது, காலியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆத்தென்டிசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அவங்கனால வந்து ஒருவேளை இதை மையப்படுத்தித்தான் இயேசுடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை மையப்படுத்தித்தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை இவர்கள் பரப்புகிறார்கள். அப்படின்னும் போது இவங்க வந்து அப்படி சப்போஸ் வந்து சீசர்கள் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கூட அது சீல் வச்சுருக்காங்க, அதிகாரபூர்வமான முத்திரையிட்டு நிறைய போர்ச்சவர்கள் இருந்திருப்பாங்க. அதையும் மீறி வந்து சீசர்கள் பாவம் போல உள்ள ஆட்கள் வந்து எப்படி எடுப்பாங்க? சரி, எடுத்துட்டு போயிருந்தா கூட ஒருவேளை இவங்கனால முடிஞ்சிருந்தா அதை வந்து கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருந்தாங்கன்னா அதுவே இந்த மார்க்கத்தை இல்லாம ஆக்கியிருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மார்க்கம் இல்லாம போறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. உடனடியாக இயேசுவோடைய அந்த சரீரத்தை கொண்டு வந்து காண்பிச்சிருந்தா அங்கே வந்து உடனடியாக வந்து என்னவா இருந்திருக்கும், அந்த மார்க்கம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்போது இங்கே நமக்கு ரொம்ப மைனூட்டாக இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, இயேசுடைய சிலுவை மரணம், அடக்கம், அதற்கு பிறகு உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதாரபூர்வமான நிகழ்ச்சி. அப்படிங்கிறது எங்கிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுதுன்னா, ஒவ்வொரு காரியத்தில் இருந்தும் ஒரு பெண்மணியவே அதற்கு ஆதாரமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும், ரோமர்கள் அன்றைக்கு இருந்த ரோமர்களும் யூதர்களும் வந்து யூத அறிஞர்களும் யூத மத அறிஞர்களும் வந்து இயேசுடைய சரீரத்தை கொண்டு வந்து அங்கே காண்பித்து அது இதுதான் ஆதாரபூர்வமானது அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியாததே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை நம்ம ஏற்கனவே சொன்னது போல், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எங்களுடைய கடவுள் அல்லது எங்களுடைய கடவுள் குமாரன் மரித்தார் அப்படின்னு சொல்கிறது, சிலுவை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அவமானகரமான ஒரு விஷயம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை சொல்லி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு இயேசு மரித்தார் அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் உயிரோடு எழுந்தாருங்கிறது சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிரோடு எழுந்தாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருந்தால் நீங்கள் சொன்னது படி போய் கல்லறையில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இயேசு பிரசங்கித்தார், இயேசு சொன்னார். அதையே மத்தேயுல படிக்கிறோம், பல இடத்துல இயேசு நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கலை. அதை தெளிவுபடுத்துகிறாங்க. இதே வேளையில் ஒருவேளை பொய்யா எழுதணும்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இயேசு எங்களுக்கு ஏற்கனவே சொன்னார், அதெல்லாம் நாங்கள் அப்படியே நினச்சிருந்தோம், நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். இது எல்லாமே அங்கே வந்து நடந்த மாதிரி பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய குறைவு என்ன அப்படிங்கிறதையும்
இயேசுடைய சீடர்கள் அந்த அவர் சொன்னது மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்குல்ல. இயேசு நான் உயிரோடு வருவேன்னு சொன்னதில் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, பிடிப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க போய் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவோட மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் திரும்ப நாங்கள் பழைய வேலைக்கே போயிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மரணம் அடக்கம் பண்ணப்படுறதோடு திரும்பி போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசுவோடைய உயிர்த்தெழுதல்னால தான் அவங்களுக்கு திரும்ப ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது இயேசுடைய திறந்த கல்லறை. மூன்றாவது நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அப்போஸ்தலர்களாக இருக்கக்கூடிய சீஷர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்கள், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா அவங்க இப்போ தோமாவை கூட நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தோமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோமா இல்லாதப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார் உயிர்த்தெழுந்தநாதர். அப்போ வந்து இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டவர் வந்தாருப்பா அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்கிறார், அவருடைய காயங்கள் என் கண்களினால் கண்டு என்னுடைய விரல்களினால் அந்த கையில் உள்ள ஆணிகளோட காயத்தை தொட்டு பார்த்துட்டு விழாவில் என் கையை போட்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன். அவ்வளோ ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இதே தோமா நாம் அவரோட மறிக்கும்படிக்கு நாம் போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ விசுவாசமாக இருந்தவர் இப்போ நான் இதெல்லாம் பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. ஆனால் அதே தோமா ஆண்டவர் வந்து நீ விழாவில் கையை போடுன்னு சொன்ன உடனே இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விட்னஸ் தான் ஆண்டவர் உயிர்த்து எழுந்ததுக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, என்னுடைய அது என் தேவனே என் கர்த்தாவே என் தேவனே அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து அந்த தோமா தான் நம்ம சென்னைக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த சோமா ஏன் இவ்வளோ அவிசுவாசியாக இருந்திருக்காரு, கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யோசித்தா இன்றைக்கி வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தோமா அன்னைக்கு வந்து கையை போட்டு விழாவில் பார்த்து கரங்களில் உள்ள அந்த ஆணியை தழும்ப பார்த்தவருன்ற ஒரு விசுவாசம், ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி, ஒரு உயிருள்ள சாட்சி நம்ம இந்தியாவுக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய சாட்சியாக நிற்கிறது உயிர்த்திருந்தநாதருக்கு பார்த்தீங்கன்னா. நிச்சயமா. அதாவது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஆதாரபூர்வமானது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னென்னா இயேசுவோடைய சீஷர்கள். ஆமாம், இயேசுவோடைய சீஷர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இயேசுவோடைய சீஷர்களே அவருடைய சரீரத்தை கொண்டு ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழலைன்னு. ஆமாம், இயேசு உயிர்த்தெழலைன்னு தெரிஞ்சுட்டு இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்காக பிரசங்கிச்சு சாவாங்களா அவங்க? ஆமாம். நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரில் ஏறக்குறைய 11 பேர் வந்து அவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள், இரத்த சாட்சிகள்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ மறை சாட்சிகளாக இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிற இயேசுடைய சீஷர்கள் ஒரு நம்பிக்கைக்கு, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தினுடைய நம்பிக்கையோ அவர் முழுமையாக நம்புறவராக இருந்தால் தான் அதை செய்வார். ஆமாம். அந்த நம்பிக்கையே இல்லாதவர் வந்து அந்த நம்பிக்கைக்காக செத்தார் அப்படின்னா, இல்லை அந்த நம்பிக்கைக்காக வந்து இன்னைக்கு தீவிரவாத இயக்கங்களில் செயல்பட்டார்னா நம்ம ஏற்றுக்க முடியும்? யாருமே நம்ப மாட்டோம். ஆமாம், நம்ம யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்புறதுனால தான் அந்த விஷயத்துக்காக உயிரை கொடுக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கையில் எல்லாரையும் இப்படி கட்டிட்டு வரிசையாக கிறிஸ்டியன்ஸை நிப்பாட்டி முகத்தெல்லாம் கட்டிட்டு அவங்க அப்பவும் சாருக்கு தான் அவங்க ரெடியாக அப்படின்னு இருக்காங்க. இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வேற. நான் என்ன சொல்றேன்னா, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள், ஏன்னா யூத மத அறிஞர்கள் இவங்கள தான் குற்றம் சாட்டுறாங்க. இயேசுடைய சரீரத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க, களவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது இவங்க. இந்த களவாடின நபர்களுக்கு தெரியுமா இல்லையா? நாம தான் களவாடி இருக்கோம், நாம தான் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கோம், இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இதை செஞ்சும் போட்டு அவர்கள் வந்து இந்த விசுவாசத்துக்காக உயிரை கொடுப்பாங்களா? அதுதான் முதல் கேள்வி. உயிரை கொடுக்குற அளவுக்கு அவங்க செய்யறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய உண்மையான, அவங்க எவ்வளவு உண்மையாக அவர்கள் அதை கண்டிருந்தால் தங்களுடைய ஆதி திருச்சபையானது தங்களுடைய உயிரையும் அங்க வந்து அர்ப்பணிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம சமகாலத்துல நம்ம யோசிச்சோம்னா எந்த ஒரு இயக்கமும் தன்னுடைய கொள்கையை வந்து உண்மைன்னு நம்பலன்னா அதுக்காக உயிரை கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப இயேசுடைய சீடர்கள் தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்தார்கள், தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தார்கள். அப்படின்ற அடிப்படையிலேயே நம்ம பார்த்தோம்னா இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர்கள் ஆதாரபூர்வமாக நம்பி இயேசு அவர்கள் சந்தித்து, ஏதோ ஃப்ரிக்ஷன் டக்குன்னு ஒரு கனவு வந்துச்சு, இயேசு ஒரு பிரத்யட்சமாய் மறைஞ்சிட்டாருன்னா கூட கொஞ்ச நேரம் கழிஞ்சு யோசிக்க தோணும், இல்லை ஒருவேளை அது நம்ம பிரம்மையாக கூட இருக்கலாம்,
ஆனால் ஏறக்குறைய 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 500 இருந்திருக்கார். பேருக்கும் அதிகமான மக்களுக்கு அவர் வந்து தன்னை கேபாவுக்கும் பின்பு அப்படி அப்போ எழுதுறார் யாருக்கெல்லாம் அவர் வெளிப்பட்டாரு அப்படிங்கிறது யாக்கோபுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் 500க்கும் அதிகமான மக்களுக்கு அவர் வந்து வெளிப்பட்டார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கனவோ இல்லது ஒரு பிரம்மையோ, அந்த ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு தோற்றம் நம்மளுக்காக ஒரு தோன்றது. அப்படி நம்மளே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மன பிரம்மையில நமக்கு அந்த உருவம் வந்த மாதிரியும் அப்படிலாம் தோணும். இதெல்லாம் வந்து ஹாலுசினேஷன்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதுக்காக நம்ம உயிரை கொடுப்போமானா கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு பிரம்மை, கொஞ்ச நேரம் கழிஞ்சு நமக்கே அந்த டவுட் வந்துடும், ஒரு பிரம்மையா இருக்கும் போல, நம்ம ஏதோ கனவு கண்டிருப்போம், நமக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்து. ஆனா இயேசுடைய சீஷர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதாவது அவர்கள் களவாடலைங்கிறதுக்கு முதல் ஆதாரமே அது அவங்க தான், சீஷர்கள் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துக்காக இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்துக்காக தங்களுடைய ஜீவனையெல்லாம் அர்ப்பணிச்சாங்க. தங்களுடைய சுகத்தை, பலத்தை, எல்லா விதமான காரியங்களையும், தங்களுடைய சொத்துக்களை இழந்தாங்க. இப்படி தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சதுல இருந்தே இயேசுடைய அப்போஸ்தலருடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும், இந்த ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும், இயேசு இன்றைக்கும் அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் இருக்கு. யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய எதிரிகளோ, அதாவது நாஸ்திக அறிஞர்கள் கூட இந்த விஷயத்தை படிக்கும்போது, அவங்க அற்புதத்தை நம்பாட்டி கூட நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்மளால விவரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா அப்படி ஒரு நபரை அவங்க சந்திக்காம இருந்திருந்தா, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்க சந்திக்காம இருந்திருந்தா, அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க செய்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு தங்களுடைய மரணத்துக்கு வரைக்கும் அவங்க வந்து போகக்கூடிய அளவுக்கு, சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு தங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நிச்சயமாக இயேசுடைய அந்த அற்புத தரிசனம் அப்படிங்கிறது அவங்க கண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து பல நாஸ்திக அறிஞர்கள், கடவுளை மறுக்கக்கூடிய, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட அறிஞர்கள் கூட இந்த விஷயத்துல இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வேற வழி இல்லை அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். தோமாவை பற்றி சொல்லப்போட அந்த எதில் எழுதியிருக்குன்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. காஸ்பல் ஆஃப் தாமஸோ என்னமோ அப்படி சொல்கிறாங்க. அப்படி அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் எந்தெந்த நாட்டுக்கு போகணும்னு சீட்டு போட்டு எடுத்ததாகவும், தோமாவுக்கு வந்து இந்தியா விழுந்ததாகவும், ஆனால் இவருக்கு இந்தியாவுக்கு போக மனசு இல்லை, ஏன்னா இவர் நான் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள், அப்போ பலவிதமான வேறு வேறு நம்பிக்கை உடைய ஒரு இடத்துல போய் நான் எப்படி பிரசங்கம் பண்ணலாம்னு நினச்சதாகவும், அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு தரிசனமாகி நீ இந்தியாவுக்கு போன்னு கட்டளையிட்டதாகவும் அதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரிப்பதற்கு முன்னாடி இவங்ககிட்டலாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் என்னென்ன செய்யலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் அதை விட்டுட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எங்கே பழைய வேலைக்கு கூட போகணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 40 நாள் ஒரு ட்ரைனிங் மாதிரி இவங்களுக்கு கொடுத்து, எல்லோரும் எங்கே போகணும், சமாரியாவிலேருந்து ஜெருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் பிரசங்கிக்கும் அப்படிலாம் சொன்னதை அவங்க உயிர்த்தெழுந்தவர் சொன்னதுனால அவங்க நம்புகிறாங்க. அவங்க இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதெல்லாம் அவங்க வந்து காற்றுல பறக்க விட்ட மாதிரி பறக்க விட்டுட்டாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னாலும் ஆக ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, திருப்பி வந்து நம்ம இடைப்பட்டு கொண்டே இருப்பார்ன்ற அந்த நம்பிக்கையில தான் இவங்க எல்லாமே எடுத்து செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபையினுடைய பாரம்பரியங்கள் அல்லது சபை பிதாக்கள் இப்படி நிறைய பேருடைய எழுத்துக்களில் இந்த மாதிரி சில சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. தோமாவுடைய சுவிசேஷம் எல்லாம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட பல சுவிசேஷங்கள்ல அதுவும் ஒன்று. அது வந்து அப்போஸ்தலனாகிய தோமாவால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் தோமா வந்து இந்தியாவுக்கு வந்து குந்தபோரஸ் மன்னனுடைய அவருடைய அந்த மன்னனுடைய கட்டளையின் பேர்ல ஒரு கார்பெண்டராக வந்திருக்காரு. அவருக்கு அந்த அரண்மனை கட்டித்தரணும். அதெல்லாம் உண்மையான வரலாற்று சம்பவங்கள் தான். மரபு வழி செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாமே மரபு வழி செய்திகளாக இன்றைக்கும் இந்தியாவுக்கு தோமா வந்தார் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் நமக்கு வந்து மரபு ஆதாரங்களாக இருக்கு. சபை திருச்சபையினுடைய வரலாறுகளும் அவர் இந்த பக்கம் வந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலில் முதலாவது இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், 2வது அவருடைய திறந்த கல்லறை, 3வது அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள், அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோம். 4வது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலுடைய மனம் திரும்புதல், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் திரும்புதல். இது ரொம்ப முக்கியமானது. எப்படி இயேசுடைய சீஷர்களுக்கு இயேசு தரிசனம் கொடுத்தாரோ, இயேசுடைய சீஷர்கள் எல்லாருமே இயேசுடைய கூட நடந்த மகதலேனா மரியாள் அவங்கெல்லாம் இயேசுவோட கூட இருந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் எப்படி இயேசு தரிசனமானாரோ அதே மாதிரி ஒருவருக்கு தரிசனமாகிறாருன்னா அது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்.
இவர் யாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்ல வேதாகமத்துல தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். அவர் வந்து கிறிஸ்தவத்தினுடைய எதிரி. ம். இப்போ கிறிஸ்தவத்துக்கு ஆதரவானவர்கள் வந்து சொல்றது வந்து நம்ம நம்ப முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் வந்து அதை வந்து இல்ல அவங்க ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கல. இல்ல சீஷர்கள் சொன்னாங்க, அவங்க சீஷர்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட, வேதம் சொல்லக்கூடிய ஒரு 4வது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் என்கிற சவுல். இவர் நமக்கு நல்லா தெரியும், ஒரு பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர், யூதன். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சவர். அது வந்து இதை பின்பற்றக்கூடியவங்க ரொம்ப கேவலமானவங்கன்னு நினைச்சவர், தன்னுடைய மதத்துக்கு எதிரானவங்க நினைச்சவர், அவங்கள அழிக்கணும்னு நினைச்சவர். அதாவது கிறிஸ்தவத்தை இந்த பூமியிலிருந்து அழிச்சு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தவர். அடுத்தபடியாக நமக்கு ரொம்ப வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முதல் மறைசாட்சி ஸ்தேவானுடைய மறைசாட்சிக்கு கையாளா இருந்திருக்கிறார். ஆமா, அவர் இறந்து சொல்றார், நான் வந்து சம்மதிச்சிருந்தேன், இவர்கிட்ட அனுமதி பெற்று தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பரிசேயனாக அந்த ஒரு பெரிய நபராக அங்க பவுல் இருந்திருக்கிறாரு. அவனுடைய துணிகள் எல்லாம் வஸ்திரங்கள்லாம் இவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இயேசுவினுடைய எதிரியாக இருந்த பவுல், கிறிஸ்தவத்தினுடைய எதிரியாக இருந்த பவுல், கிறிஸ்தவ அந்த நம்பிக்கைகளை, அடிப்படை நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்த பவுல், இயேசுடைய மரணம் வந்து அவர் வந்து தப்பு செஞ்சாரு, அதனால சரி கொலை பண்ணப்பட்டது சரின்னு சொல்லக்கூடியவர், இயேசுவோட உயிர்த்தெழுதல் பொய், ஏன்னா அவருடைய சீடர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு யூத மத அறிஞர்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டவர், அதற்காக போராடினவர். இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கால கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்தியவர். இவர் எங்க போறாரு? தமஸ்குவுக்கு போறாரு. எதுக்கு போறாரு? சீரியா தேசத்துக்கு போறார். தமஸ்குவுக்கு எருசலேம்ல இருந்து கிளம்பி போறார். எதுக்காக போறார் அப்படின்னா, அங்க போய் சபைகளை துன்பப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தையும் புனிதத்தையும் இயேசுவோட உயிர்த்தெழுதலை வந்து மறுக்கணும், அது வந்து நடக்கவே இல்லைன்னு சொல்றதுக்காக தமஸ்குக்கு போறார். கிறிஸ்தவங்களோட அடிப்படை நம்பிக்கை என்னவா இருந்தது? இயேசு உயிர்த்தெழுந்தார், இதுதானே நம்பிக்கை. அப்ப சபையை வந்து துன்பப்படுத்த, என்ன துன்பப்படுத்தணும்? இயேசுவை மறுதளிக்கணும். என்ன மறுதளிக்கணும்? இயேசு மெசியா கிடையாது, அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான், ஆனா அவர் உயிர்த்தளல, இதை தான் ஒத்துக்கணும். பவுல் போய் சொல்ல போறதே அதுதான், இயேசு உயிர்த்தளவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப யூத மார்க்கத்துக்கு வரணும். அவ்வளவுதான். யூத மார்க்கத்துல இருந்து வெளியேறினவர்கள் திரும்ப யூத மார்க்கத்துக்கு வரணும், இல்லாட்டி அவங்கள கொலை செய்யணும், இல்லைன்னா சித்திரவதை பண்ணணும். இதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? சபைகளை துன்பப்படுத்தும்படியாக கிளம்பி எங்க போறாரு? தமஸ்குக்கு போறார். போற வழியில தான் இயேசுவை அவர் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையில, இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எதை எதிர்த்தாரோ இன்றைக்கு அதற்கு ஆதரவாக பேசுகிறார். இப்போ இது வந்து இந்த மற்ற 3 நம்பிக்கைகளும் வந்து ஒருவேளை நம்ம அடிப்படை நம்பிக்கையா இருக்கு. ஏதோ இயேசுவோட மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அல்லது காலியான கல்லறை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பேஸ்ல இருக்கு. ஆனால் பவுலுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம நடைமுறையில் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு யார் வந்து ஒரு கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு நபரோ, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு நபர், விஞ்ஞானத்தை தான் நம்புவேன்னு சொல்ற ஒரு நபர், நாளைய தினத்துல ஒரே நாள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து ஒரு விஷயத்தை, எதிர் விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து கவனிச்சு தான் யோசிப்பாங்க மக்கள். உதாரணத்துக்கு நம்ம ஒரு அறிஞர் இப்படி எழுதுறாரு, ரிச்சர்ட் டாக்கின்சன் அப்படிங்கிற ஒரு கடவுள் மறுப்பாளர் இருக்கு. திடீர்னு அவர் வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும்? ஒரே நாள்ல ஒரு மாறி, அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் தான், கடைசி வரைக்கும் ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். ஆனா ஒருவேளை இல்ல கடவுள் இருக்கிறாருன்னு எழுதியிருந்தா, கடவுள் மெய்யானவர், அவர் தான் வந்து உலகத்தை படைச்சார்னு ஒருவேளை ரிச்சர்ட் டாக்கின்சன் எழுதுனா எவ்வளவு ஆச்சரியமோ, அது மாதிரி தான் சவுல் என்கிற ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தது அவ்வளவு ஆதாரபூர்வமானதுங்கிறார். அது மறுக்க முடியாத. ஏன்னா எதிரியினுடைய இது, யார் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய எதிரியோ, யார் திருச்சபையினுடைய எதிரியோ, அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தை, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலையும், அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிக்கையிடுகிறார்.
அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த நம்பிக்கை அழகா வசனம் சொல்லும். கேபாவுக்கும் பின்பு அவர் 12 தரிசனமானார். அதற்கு பிறகு அவர் 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார். ஒரே வேளையில் அவர் 500 பேருக்கு மேல ஒரே வேளையில் தரிசனமா இருக்கார். ஒரு ஆள் 2 ஆளுக்குன்னா ஹாலுசினேஷன் தான். 500 பேருக்கு மேல அவர் தரிசனமானார். அவர்களில் அநேகர் அவர் எழுதும்போது சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். அவரை பார்த்தவங்க உயிரோடு இருக்கிற காலத்திலேயே வேதம் அப்போஸ்தல நிருபங்கள், அதாவது கொரிந்திய நிருபம் எழுதப்படும் போது சொல்றாரு, ஒரு சிலர் தான் இறந்திருக்கிறாங்க இயேசுவை பார்த்தவங்கள. 500க்கும் அதிகமானவர்கள் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் அப்படின்றார். இயேசு உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா என்னோட பிரசங்கமே விருதா. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இந்த 4 அடுக்குகளில் ரொம்ப ஆணித்தரமாக உறுதிப்படுத்தப்படுது. இந்த 4 அடுக்குகளில் தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் இன்றைக்கும் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன இது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் மரித்த இயேசு அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கக்கூடிய, அழகா சொல்வார் வெளிப்படுத்தல், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிம்பார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இன்றைக்கும் இருக்கிற ஒரு தெய்வம் அப்படிங்கிறத இந்த உயிர்த்தெழுந்த நாளுடைய செய்தியாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த நாளின் சிறப்பு செய்தி இன்னைக்கு கேட்டிருப்பாங்க நீங்கள். எப்படியாக வரலாற்று பூர்வமாக ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை தான் நாங்கள் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு உலவி கொண்டிருக்கிற தெய்வம் அவர் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம விசுவாசித்து நம்ம அவரை அவரே ஆண்டவர் என்று நம்ம நம்பிக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு உலாவி கொண்டிருக்கிறார் என்பதுக்கு நமக்கு எந்த சாட்சியும் தேவையில்லைன்னா, வரலாற்று பூர்வமாக அவர் திரு வெங்கடேசன் சொன்ன போல் 4 அடுக்கு அவர் ஒவ்வொன்றாக விவரித்து கொள்கிறார் இல்லையா என்று இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட தினந்தோறும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்கள் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம பரம பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அந்த அற்புத செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே அவர் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து போகிறப்ப சபைக்கும் நமக்கும் கொடுத்த கட்டளையை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்றால், அவருடைய சுவிசேஷத்தை நம்ம பிறருக்கு எடுத்து சொல்வதுதான் நமது தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மேலே இருக்கிறாரு, நமக்கு எந்த கடமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம படம் நிறையா பேர் வீட்டில் மாட்டியிருப்போம் இல்லையா? வாசல் நின்று ஆண்டவர் தட்டுறது போல். நம்ம எங்கே போனாலும் சரி, ஒரு மாலுக்கு போனாலும் சரி, ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு பாருக்கு போனாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதே மாதிரி தான் நம்ம உள்ள கதவை தட்டிகிட்டே தான் இருக்கிறாரு இல்லையா? அவரை உள்ளே விடுறது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 500 பேருக்கு தான் தரிசனமாக இருக்காரு. அங்கே சீஷருக்கு தரிசனமானார். குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ளவங்களுக்கு தான் தரிசனமாக இருக்கிறார். யாரெல்லாம் மனத்தில் வாஞ்சையாக அவரை தேட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் தரிசனமாக இருக்கிறார். அவர் நினைத்தால் உலகம் முழுவதுக்கும் அவர் தரிசனமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. அவர் வாஞ்சியோடு நம்ம தேடினால் நீங்கள் அப்போ தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் சதாகாலங்களில் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹீஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர். அப்படி தான் நம்ம சொல்லணும். சபைக்கு தன்னுடைய வல்லமையை அவர் கொடுத்துருக்கிறாரு. எனவே உயிர்த்தெழுந்த நாதரின் வல்லமையோட அவர் நமக்கு எதெல்லாம் கட்டளையாக கொடுத்துருக்கிறார்களோ அவற்றெல்லாம் செய்வோம். அவருக்காக நம் சாட்சியாக வாழ்வோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்கள்.